வணக்கம் மக்களே, செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறோம். எபிசோட் 2 வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில எழுந்து வழக்கம் போல பல விளையாட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போற வழியில பக்கத்து வீட்டு அக்காக்கு சாப்பாடு கொடுத்துறோம். கொரியர் டெலிவரி பண்ணிட்டு வழக்கம் போல காலேஜ் பஸ் ஏறி காலேஜ் போயாச்சு. காலேஜ் போய் நம்ம டீம் மீட் பண்ணியாச்சு. நம்ம மாப்பிள்ளை எங்கேயே வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டான் கீழே விழுந்து. அதை பத்தி கதையா சொல்லிட்டு இருந்தோம். ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவிஷன் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியா எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தாச்சு. வெளியே வந்தா ஒரு பக்கம் சரியான தலைவலி, ஒரு பக்கம் பசி. அதனால ஒரு டீ அடிச்சுட்டு மாப்பிள்ளைங்களாம் வீட்டுக்கு போறாங்க. நான் திரும்ப காலேஜுக்கே போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் மதியம். உடனே அவனுக்கு ஒன்னும் படிக்கிற பசங்க நினைக்கிறவன் யாரும். அவனுங்க வச்ச பேப்பர் நான் வைக்கல, நான் வச்ச பேப்பர் அவனுங்க வைக்கல. மதியம் போறதுக்கு லேட்டான வீடியோ எடுக்க முடியல. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்தா சரியான மழை. பஸ் லைட்டா பேட்ச் ஒர்க்கிங்கா இருந்துச்சு. சரின்ட்டு துணி கடை கிளம்பிட்டோம். என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு பர்த்டே. அதான் கிஃப்டா சாரி எடுத்து கொடுக்கலாம் கிடைக்கும். அந்த சாரி தான் வாங்கிருக்கோம். கூடவே கட்டப்பை வாங்கியாச்சு. கிஃப்ட் வாங்கலாம் கூட பரவாயில்ல, கட்டப்பை வாங்காம போனா அவ்வளவுதான். எங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க. சாரி வாங்கின கையோட போய் பேக்கிங் பண்ணியாச்சு. அப்படியே முன்னாடியே கிஃப்ட் வாங்கலாம் தான் யோசிச்சேன். பட் என் கையில காசு இல்ல. வேலைக்கு போன காசு அன்னைக்கு தான் வந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலமே கடைக்கு போயாச்சு. கிஃப்ட்டை பார்த்தோன்னே எங்க அம்மா சரியான ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்ல, எங்க அம்மாக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். சாரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தனால எங்க அம்மா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. எமோஷன்ல எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வீடியோ புஷ்டமா தான் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.